நான் இனி ஸ்கூலுக்கு போக மாட்டேன், என்ன ஸ்கூலில் ஒரு பையன் எப்பவும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறான், நான் பார்க்குக்கு இனி விளையாட போக மாட்டேன், பார்க்கில் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படி சொல்லி உங்கள் குழந்தைகள் உங்கள்கிட்ட வந்து வருத்தப்படுறாங்கன்னு சொன்னால் உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதை எப்படி கையாளுவீங்க? பல பெற்றோர் அதை சரியாக கையாளுறீங்க, ஆனால் பல பெற்றோருக்கு அதை சரியாக கையாளுறதுக்கு தெரியறதில்ல. இந்த வீடியோவில் உங்கள் குழந்தைய யாராவது கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த சூழலை எப்படி கையாளணும், உங்கள் குழந்தைக்கு எப்படி தன்னம்பிக்கை கொடுத்து அந்த குழந்தை இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறவங்கள்ட்ட இருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. உங்கள் குழந்தை அடுத்தவங்களை அடிக்காமல் திட்டாமல் பேசாமல் விளையாடிக்கிட்டு இருந்தாலும் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் வந்து கிண்டல் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கள தொந்தரவு பண்ணுறாங்க பாருங்கள். ஒன்றை விட நான் பெரிய ஆள் அப்படி காமிக்கிறதுக்காக சில குழந்தைகள் வந்து இந்த மாதிரி வம்பு கெழுப்பாங்க, அடிப்பாங்க, ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க. இதுதான் புல்லி அப்படிங்கிறோம், கிண்டல் பண்ணுறது அப்படி சொல்கிறோம். உங்கள் குழந்தைய யாராவது தொடர்ச்சியாக கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்கள் குழந்தைக்கு பல பாதிப்புகள் வராங்க. அதிகமாக கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்கள் குழந்தைகள் தனிமையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விளையாட போகிற இடத்துல கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் விளையாட போக மாட்டேன், ஸ்கூலில் கிண்டல் பண்ணுறாங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படி சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. குழந்தைகளுக்கு தன்னை பற்றி ஒரு சந்தேகம் வந்துடுறாங்க, நான் சரியில்லை போல், என்னை மட்டும் ஏன் எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய தாழ்வு மனதுக்குள்ளே போயிடுவாங்கங்க. அடுத்ததாக குழந்தைகள் ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. நடந்ததை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, எப்பவும் சோகமாக இருப்பாங்க. அது அல்டிமேட்டாக அவங்களுடைய உடல் நலனை பாதிக்கும், படிப்பையும் கண்டிப்பாக பாதிக்குங்க. சில குழந்தைகள் கொஞ்சம் எதிர்ப்பாக காட்ட தொடங்குவாங்க, கோபத்தை காட்ட தொடங்குவாங்க, திருப்பி அடிக்க தொடங்குவாங்க. அது மேற்கொண்டு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். அல்லது எக்ஸ்ட்ரீம் கேஸுகளில் சில குழந்தைகள் இந்த சூழல்களை கையாள தெரியாமல் தங்களையே காயப்படுத்துவாங்க. எனக்கு வாழ பிடிக்கல, நான் சாக போகிறேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சில குழந்தைகள் அதை செய்தே காட்டிடுவாங்கங்க. ஆக குழந்தைகளை கிண்டல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக எடுக்க முடியாது. முதல்ல உங்களுடைய சின்ன குழந்தைகள் இப்படி யாராவது கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி உங்கள்கிட்ட வந்து சொல்லும்போது ஒரு 2 வயசுலேருந்து 10 வயது உள்ள குழந்தைகளை நீங்கள் எப்படி கையாளலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. முதல்ல அந்த குழந்தை சொல்கிறத செவி கொடுத்து கேட்கணுங்க. அதெல்லாம் ஒன்றுமில்லை விடு அப்படி சொல்லி தட்டி கழிக்காமல் அந்த குழந்தைகள் சொல்ல வர்றதை கவனமாக செவி கொடுத்து கேட்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். இப்படி நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கவனமாக செவி கொடுத்தாதான் மேற்கொண்டு இந்த மாதிரி சிக்கல்கள் வரும்போது தொடர்ந்து அந்த குழந்தை உங்கள்கிட்ட வந்து அதை பகிர்ந்துக்கங்க. மனசுக்குள்ளேயே வச்சு அது என்ன செய்யாது, பயத்துலேயோ அல்லது குழப்பத்துலேயோ மன அழுத்தத்துலேயோ வருந்தாது. தீர்ப்பு எதுவும் சொல்லிடக்கூடாது, நீ முதல்ல ஏதாவது சொல்லியிருப்ப அல்லது நீ தான் ஏதாவது சண்டைக்கு போயிருப்ப அப்படி சொல்லி அந்த குற்றச்சாட்டை அந்த பழியை தூக்கி அந்த குழந்தை மேலே போட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு வருத்தம் கூட கொஞ்சம் அதிகமாகிடும். ரெண்டாவது, அந்த குழந்தையுடைய அந்த செயலை பாராட்டுறீங்க. நீ வந்து அந்த குழந்தைய திரும்ப அடிக்காமல் திட்டாமல் அம்மாக்கிட்ட வந்து சொன்னதை நான் பாராட்டுறேன், அந்த பையன் செய்தது தான் தப்பு, அவன் அப்படி கிண்டல் பண்ணியிருக்கக்கூடாது. ஆக நீ இதை பற்றி ரொம்ப வருத்தப்பட அவசியம் இல்லை, ஓ மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுங்க. மூணாவது, அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லணுங்க, இது உன்னுடைய பிரச்சனை மட்டும் இல்லைப்பா, பல குழந்தைகளை இதே போல் பிறர் கிண்டல் பண்ணுறாங்க, அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இது நடக்கிறது தான், என்ன செய்கிறது அப்படி சொல்லும்போது அந்த குழந்தை என்னை மட்டும்தான் எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, நான் தான் ரொம்ப மோசம் போல், நான் ரொம்ப பலவீனனாக இருக்கும் போல் அப்படி சொல்லி தன்னை பற்றி ரொம்ப குறையாக எண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குங்க. இந்த 2 வயதுலேருந்து ஒரு 10 வயது வரை உள்ள குழந்தைகள் சின்ன குழந்தைகள்ங்க. அவங்களுக்கு அந்த சூழலை கையாளுறதுக்கான சரியான பக்குவம் இருக்காது. இனி யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா ஓடிலாம் வராத, எதிர்த்து நில்லு, சண்டைக்கு போ அப்படி சொல்லி ரொம்ப ப்ரெஷர் போடக்கூடாது, தவறாக வழிகாட்டவும் கூடாது. ஏண்டா அவனை விட்டுட்டு வந்த, 4 அடி கொடுக்க வேண்டாமா அப்படி சொல்லி உங்கள் குழந்தைய தூண்டி விடக்கூடாது. குழந்தை அவனை அடிக்க போய் பிரச்சனை அதிகமாகி அப்புறம் பள்ளிக்கூடத்துலேயோ அல்லது வெளியேயோ உங்கள் குழந்தைய முத்திர குத்த ஆரம்பிப்பாங்க, அவங்களோட சேராதுங்க அப்படி சொல்லி அந்த குழந்தையுடைய இயல்பையை மாற்றி விட்ருவாங்கங்க, கதை கட்டி விட்டுருவாங்க. அதனால் பழி வாங்கிறதுக்கு உங்கள் குழந்தைய ஒருபோதும் தூண்டாதுங்க. ஒரே நாளில் ஒரு குழந்தைக்கு தன்னம்பிக்கை கொடுக்க முடியாது, அது ஒரு தொடர் முயற்சி. ஆக ஒவ்வொரு நாளும் உங்கள் குழந்தைக்கு நேர்மறையான பாராட்டுக்களை சொல்லி குழந்தைக்கு என்னென்னலாம் திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அந்த குழந்தைய ஒரு தைரியமான ஆளை உருவாக்க வேண்டியது ஒரு பெற்றோருடைய கடமைங்க. அதுதான் ஒரு நாள் போக்கில் நீண்ட காலத்துக்கு அந்த குழந்தை இந்த கிண்டல் செய்கிறவங்கள சமாளிக்கிறதுக்கு சந்திக்கிறதுக்கு தைரியத்தை கொடுக்குங்க. ஒரு பெற்றோராக நீங்கள் தாங்க உங்கள் குழந்தைய பாதுகாக்கணும் முதல்ல. ஆக சரியாக விசாரித்து உங்கள் குழந்தை எந்த தப்பும் செய்யலை, ஆனால் மற்ற குழந்தைகள் தான் இவரை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க அப்படி சொல்லி உறுதிப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளை நீங்கள் நேரில் போய் சந்திக்கலாங்க. ஒருவேளை பார்க்கில் விளையாடுற இடத்துல சில குழந்தைகள் உங்கள் குழந்தைகளை கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைய போய் சந்தித்து நீங்கள் அப்படி செய்கிறது தப்பு, அப்படி செய்யக்கூடாது, உங்களுடைய குரலை ரொம்ப உயர்த்தவும் வேண்டாம், சொல்ல வேண்டியதை நியூட்ரலான வாய்ஸில் சொல்லிட்டா போதுங்க. என்னுடைய குழந்தைய கிண்டல் பண்ணுறதை என்னால் அனுமதிக்க முடியாது,
இது தொடர்ந்ததுன்னு சொன்னால் உங்களுடைய அம்மா அப்பாக்கிட்ட அதை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்லுவேன் அப்படி சொல்லி நீங்கள் அதை அந்த குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தலாம். அல்லது பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தைய யாராவது கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய வகுப்பாசிரியர்கிட்டையோ அல்லது அந்த பள்ளி நிர்வாகத்திலையோ அதை பற்றி ஒரு தகவல் சொல்லி வைக்கிறது நல்லது. அல்லது யாராவது வீட்டிலேயே பெரிய ஆட்கள் அல்லது வீட்டுக்கு வெளியே பெரிய ஆட்கள், கொஞ்சம் வயசு பசங்கள்லாம் சின்ன குழந்தைகள் அதிகமாக கிண்டல் பண்ணுவாங்க. ஆக அந்த பெரிய ஆட்கள்கிட்டையும் நீங்கள் போய் சொல்லணும், இதை நான் அனுமதிக்க முடியாது, என்னுடைய குழந்தைய நீங்கள் கிண்டல் பண்ணுறது, குழந்தையை கஷ்டப்படுத்துறது என்னால் அனுமதிக்க முடியாது, மேற்கொண்டு இது தொடரக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாகவே பெரியவங்கள்ட்டையும் சொல்லிடணுங்க. ஆக உங்கள் குழந்தைகள் 10 வயதுக்குள்ளே இருக்கும்போது குழந்தைகள் சார்பாக நீங்கள் நிற்கிறீங்க, யாரெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட போய் பேசுகிறீங்க, அதை தடுக்கிறீங்க. ஆனால் உங்கள் குழந்தைக்கு ஒரு 10 வயதுக்கு மேலே இருக்குதுன்னு சொன்னால் அந்த குழந்தையே அந்த சிச்சுவேஷனை சந்திக்கிறதுக்கு தயார்படுத்த வேண்டியது அவசியங்க. அதனால் அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, யாராவது ஒன்றை குறிப்பிட்ட ஒரு மாணவனோ அல்லது ஒரு குரூப்போ உன்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நிற்காத, அங்கேருந்து விலகி வந்துடு. விலகியும் தனியாக வரக்கூடாதுங்க. உங்கள் குழந்தைக்கு ஒரு நண்பர் கூட்டத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் உதவி செய்யணுங்க. வழக்கமாக சைக்காலஜியில் பில்ட் யுவர் ஆர்மின்னு சொல்லுவாங்க. உனக்கு படைபலம் அதிகமாகும் போது அடுத்தவங்களுடைய கிண்டல்லேருந்து நீ தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பாட்ஷா படத்தில் பார்க்குறோம் இல்லையா, எண்ணி 7 செகண்டுக்குள்ள உன்னை நான் முடிக்கிறேன், புரியலையா? கொஞ்சம் பாரு. ரகுவரன் ஒரு குரூப்போட வந்திருப்பார், ரஜினிகாந்த் சொல்லுவார் அங்கே பாரு கண்ணா அப்படிம்பாரு, அவருக்கு ஒரு பெரிய பலம் இருக்கும். ஆக இதுதான் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது. நீ தனியாக போக போக கிண்டல் அதிகமாகும். ஆக வகுப்பில் உன்னுடைய நண்பர்கள் கூட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு நீ நிறைய முயற்சிகள் செய், பலர்கிட்ட போய் பேசு, அறிமுகமாகு, அப்படி சொல்லி உங்கள் குழந்தைக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணுங்க. அதனால தான் நம்ம தொடர்ச்சியாக சொல்கிறோம், டீனேஜ் பருவத்தில் உங்கள் குழந்தைகளை ஏதாவது ஒரு கிளப்பில், ஒரு இயக்கத்தில், ஒரு பயிற்சி வகுப்பில் சேர்த்து விடுறது அவசியங்க. பள்ளிக்கூடத்தில் நிறைய இயக்கங்கள் இருக்குது, என்சிசி இருக்குது, என்எஸ்எஸ் இருக்குது, க்ரீன் கிளப் இருக்குது, ரெட் கிராஸ் இருக்குது. ஆக இந்த மாதிரி குழுக்களில் சேரும்போது உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, அடுத்தவங்கள்ட்ட பேச பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. தன்னை அறியாமலே அந்த குழந்தைகள் ஒரு தைரியத்திலையும் தன்மதிப்பிலையும் வளர்ந்துடுறாங்கங்க. நெஞ்ச நிமித்து நட, தலை நிமிர்ந்து நில்லு, கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு வெறுமனே சொன்னால் மட்டும் உங்கள் குழந்தைக்கு தைரியம் வராதுங்க. அந்த தைரியம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளேருந்து தோணணும். நான் ஒருத்தான ஆள் அப்படிங்கிறத அந்த குழந்தை நம்ப ஆரம்பித்தாதான் அந்த குழந்தை யாருடைய கிண்டலையும் கண்டுக்காமல் அப்படி துணிச்சலாக நிற்கும். ஆக உங்கள் குழந்தைகிட்ட சின்ன வயசுலேருந்தே என்னென்ன திறமைகளை பார்க்குறீங்களோ அதை அந்த குழந்தைய எழுத சொல்லுங்கங்க. என்னால் பாட முடியும், நான் நல்லா படிக்கிறேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நான் வேகமாக சைக்கிள் ஓட்டுவேன், இப்படி அந்த குழந்தைகிட்ட என்னென்னலாம் திறமைகள் இருக்குதோ அதை ஒரு லிஸ்ட்டாக போட சொல்லுங்கங்க. சொன்னால் மட்டும் அந்த குழந்தையுடைய மனசில் பதியாது, எழுதும்போது அந்த குழந்தைக்கு எளிதாக மறக்கவும் செய்யாது. ஆகவே உங்கள் குழந்தைய எழுத வைக்கணும். ஒரு டீனேஜ் பருவத்தில் உங்கள் குழந்தைய எதுக்காக கிண்டல் பண்ணுறாங்க அப்படி பார்த்து அதை மட்டுமே சரி செய்துக்கிட்டு இருக்கிறதும் சரியான ஒரு அணுகுமுறை கிடையாதுங்க. சில நேரங்களில் குழந்தைகள் போட்டிருக்கிற அந்த சட்டை கலரை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க, ஹேர் ஸ்டைலை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கன்னு அவசியம் இல்லை. கிண்டல் பண்ணுறவன் என்ன சட்டை போட்டாலும் கிண்டல் பண்ணுவான், எப்படி முடி ஸ்டைல் இருந்தாலும் கிண்டல் பண்ணுவான். ஆக நீங்கள் உருவாக்க வேண்டியது ஒரு தன்மதிப்பையும் தைரியத்தையும் தான். அப்புறம் அந்த 10 வயசுக்கு மேலே இந்த அறிவுரையை நீங்கள் கண்டினியூ பண்ணணுங்க. திருப்பி ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இது எனக்கு பிடிக்காது, ஆசிரியர்கிட்ட சொல்லுவேன் அல்லது அப்பா அம்மாட்ட சொல்லுவேன் அப்படி சொல்லி அதை ஸ்டேட்மெண்ட்டாக தான் சொல்லணுமே தவிர வாக்குவாதத்துக்கு போகக்கூடாது, திருப்பி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறத அதிகமாக சொல்லணும். அதுவும் அந்த டீனேஜ் பருவத்தில் அந்த குழந்தைகளுக்கு இந்த அறிவுரையை நீங்கள் அதிகமாக சொல்லி கொடுக்கணுங்க. திருப்பி அடிச்சிட்டா அப்படி சொன்னால் அந்த ஆசிரியர்கிட்ட கம்ப்ளைண்ட் போகும். கிண்டல் பண்ணுறவங்களுக்கு இது பழக்கமாக இருக்கும். ஆனால் உங்கள் குழந்தை அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கு பாருங்கள். ஆசிரியரே சொல்லுவார், ஒன்று நல்ல பையன் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இவன்கிட்ட போய் சண்டைக்கு போயிருக்கிற அப்படி சொல்லி ஆசிரியர் ஒரு முத்திரை போட்டார்னு வைங்க. அந்த முத்திரை மோசமானதுங்க. ஒரு ரவுடி அப்படி சொல்லி முத்திரை வந்துடுச்சு, இனி அதை விடக்கூடாது அப்படி சொல்லி உங்கள் குழந்தையுடைய கேரக்டர்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கிண்டல் பண்ணுறவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா உங்கள் குழந்தைகளை தூண்டி விடணும், அவன் என்ன சொல்கிறான் என்ன செய்கிறான் நீ பார்க்கணும் அப்படி சொல்லி தான் எதிர்பார்ப்பாங்க. உங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லுங்கள், கண்டும் காணாமல் ஒரு 3 நாள் இருந்துட்டேன்னு சொன்னால் அப்புறம் உங்ககிட்ட இருந்து விலகிடுவானுங்க, வேறு யாரையாவது கண்டுபிடிப்பானுங்க. ஆக எந்த ரியாக்ஷனும் காட்டாத, பேசாமல் இரு அப்படி சொல்லி கொடுங்க. உங்கள் குழந்தையால் முடிஞ்சதுன்னா அந்த குழந்தை அந்த சூழலேருந்து வெளிவரட்டும். அல்லது முடியலைன்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப்பாக வேறு ஏதாவது நம்ம பார்க்கலாம். இந்த வயதில் கூட பெற்றோராக நீங்கள் கொஞ்சம் இன்வால்வ் ஆகலாம். ஒருவேளை உங்கள் குழந்தையால் அந்த சூழலை சரியாக கையாள முடியலை, குழந்தைய கிண்டல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அல்லது தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அது உங்கள் குழந்தையுடைய படிப்பை பாதிக்குது, உடல் நலத்தை பாதிக்குது, மனசு ரொம்ப சோர்வாக இருக்கிறோம் அப்படி சொன்னால் கண்டிப்பாக பெற்றோராக நீங்கள் அதை கையாள வேண்டியது அவசியம்.
உங்கள் குழந்தைய தொடர்ந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிற குழந்தைகளை நீங்கள் சந்தித்து பேசுகிறீங்க அப்படி சொன்னால் நீங்கள் மனசில் வைக்க வேண்டியது, அந்த குழந்தைய அதட்டவோ மிரட்டவோ அடிக்கவோ கூடாதுங்க. அந்த குழந்தைக்கு சரியான கேரக்டர் ஃபார்மேஷன் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒருவேளை வீட்டில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது சின்ன வயசுலேயே இறக்க குணத்தை பற்றியோ அடுத்தவங்களது கஷ்டத்தை பற்றியோ புரிஞ்சிக்கிறதுக்கான ட்ரைனிங்கை அவங்க அப்பா அம்மா சரியாக கொடுக்காம இருந்திருக்கலாம். அல்லது அந்த குழந்தையுடைய மனசுலேயே தன்னை பற்றி ஒரு தாழ்வு மனம் இருக்கிறதுனால அடுத்தவங்களை கிண்டல் பண்ணி அடுத்தவங்களை கேலி பண்ணி தான் பெரிய ஆள் அப்படிங்கிறத உணர்றதுக்கான ஒரு கஷ்டமான சூழல் அந்த குழந்தை இருக்கலாம். ஆனால் அதுக்காக அந்த குழந்தை உங்கள் குழந்தைய கிண்டல் பண்ணுறதை அனுமதிக்க முடியாதே. ஆக அந்த குழந்தைகிட்ட பேசும்போது நீங்கள் ஒரு நியூட்ரலான வாய்ஸில் சொல்ல வேண்டியது தெளிவாக சொல்லுங்கங்க. தொடர்ச்சியாக நீ என்னுடைய குழந்தைய கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படி சொல்லி அவர் வருத்தப்படுறாரு, இதை எங்களால் அனுமதிக்க முடியாது, இது தப்பு, இதை நீங்கள் கன்டினியூ பண்ணக்கூடாது. கன்டினியூ பண்ணிங்கன்னு சொன்னால் இதை நான் உங்களுடைய டீச்சர்கிட்டையோ அல்லது உங்களுடைய பெற்றோர்கிட்டையோ சொல்ல வேண்டியது வரும் அப்படிங்கிற செய்தியை மட்டும் நீங்கள் தெளிவாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லிட்டாலே பெரும்பாலும் அந்த குழந்தைகள் ஒதுங்கிடுவாங்கங்க. ஆக இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கங்க. கிண்டல் பண்ணுறவங்கள்ட்ட இருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு திடப்படுத்துங்க. அதுபோல் ரொம்ப குழந்தைகள் சின்னவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்களே முன் வந்து குழந்தைகளை பாதுகாத்து வழி நடத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.